இன்னைக்கு இந்த செஷனை கொண்டு போறதுக்கு முக்கியமான ஒரு சீஃப் கெஸ்ட் வந்து ராஜேஷ் சார் வந்திருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா 3 இடத்துல அகாடமி அரசி அகாடமின்னு வச்சு அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்குறாங்க. அப்புறம் மேன் பவர் அந்த இதுலயும் வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அந்த சார் கிட்ட இன்னைக்கு கேட்கலாம். சார் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம்பா. குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஜாயின் பண்ணிருக்காங்க சார். ஓகேப்பா. யாருக்கா டவுட்னா கேளுங்க. நான் ஜென்ரலாக ஒரு செஷன் மாதிரி கொண்டு போகிறேன் நான். ஓகேவா? உங்களுக்கு வந்து கௌரி, உங்களுக்கு வந்து சுந்தரலிங்கம்னா எப்படி பழக்கம்? கௌரி குட் ஈவினிங் சார். அவங்களுக்கு கொஞ்சம் நெட்வொர்க் சேலஞ்சஸ் இருக்கு. ஓரளவு எல்லாரும் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஒரு சிலவங்க நெட்வொர்க் சேலஞ்சஸ் இருக்கு, அந்த ஜாயின் பண்ணிடுவாங்க. ப்ராப்ளம் இல்லப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கௌரி, உங்களுக்கு வந்து சுந்தரலிங்கம்னா எப்படி பழக்கம் உங்களுக்கு? அவங்க ஸ்பேர் பாக்ஸ் ப்ராஜெக்ட் பண்றதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்றாங்க சார். சூப்பர்ப்பா. சரி. சரிப்பா. ஆக்சுவலா சுந்தரலிங்கன் வந்து எங்களுக்கு இது நடத்துறதுக்கு உங்களுக்கு எது ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆக்குனுச்சு? எதுப்பா புரியல? சாரி. நீங்க அகாடமி வச்சு இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்குறீங்களா? ஆமாப்பா. அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ரீசன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆச்சு? அதாவதுப்பா, ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து பிசினஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஜாப் பிசினஸா அப்படின்னு பார்க்கும்போது வந்து எனக்கு பிசினஸ் ரொம்ப பிடிக்கும். அது ஆரம்பத்திலேருந்து அதில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு எனக்கு. அதில் என்ன ஃபீல்டு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட நமக்கு வந்து அது மக்களுக்கு எது தேவை அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அப்போ அது எஜுகேஷன் தேவை, அதனுடைய தொடர்ச்சியில் நமக்கு வேலைவாய்ப்பு தேவை. இதுதான் நம்ம லைஃப்பில் வந்து ஒரு சர்வே பண்ணணும், ஷைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து 2 ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜாப். அதனால இந்த ஃபீல்டு நான் சூஸ் பண்ணேன். எனக்கு அது ஆரம்பத்துலேருந்து அதில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. அதனால நான் இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணேன். அது ஒன்று. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே இன்னைக்கு வந்து எஜுகேஷன் ரொம்ப மஸ்ட்டுப்பா. எஜுகேஷன் இல்லாமல் முடியாது, ஜாப் இல்லாமல் முடியாது. அதனால தான் அந்த ஃபீல்டு சூஸ் பண்ணேன். ஏன்னா நம்ம வந்து எந்த பிஸ்னஸ் சூஸ் பண்ணுறோமோ அது வந்து மக்களுக்கு தேவையானதாக இருக்கணும். நமக்கு தேவையில்லாமல் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் சூஸ் பண்ணோம்னா அதில் நம்ம வந்து சர்வே பண்ண முடியாது. அதனால தான் நம்ம இந்த இதை வந்து சூஸ் பண்ணது நம்ம. இப்போ உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி ஏற்கனவே நீங்கள் நிறைய ட்ரைனிங் எடுத்திருக்கீங்களா? என்ன மாதிரியான ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படி ஏதாவது நீங்கள் ட்ரைனிங் எடுத்திருக்கீங்களா? இல்ல சார். இல்லை. சரிப்பா. இப்போ நான் வந்து ஒரு சிம்பிளாக உங்களுக்கு வந்து ஒரு கேரியர் கைடன்ஸ் மாதிரி நான் பண்ணுறேன். ஓகேவா? இதில் நீங்கள் என்னென்ன உண்டோ நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. தேவைன்னா ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கோங்க, லைட்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக இந்த செஷன் முடிஞ்சாலும் நீங்கள் ஏதாவது டவுட்ஸு, வேறு ஏதாவது ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும், இல்லை எதுனாலும் நீங்கள் வந்து எப்போனாலும் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து என்னோட பற்றி ஒரு சின்ன செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துக்கிறேன். என் பேர் ராஜேஷ்குமார். நான் வந்து அரசி அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு அபாக்கஸ் இன்ஸ்டியூட் வச்சு நடத்துகிறேன்ப்பா. திருநெல்வேலி டவுனில் எங்கள் வீடு. எங்கள் வீட்டில் வச்சு நான் நடத்துகிறோம். நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து தான் நடத்துகிறோம். ஜங்ஷனில் ஒரு சென்டர் வச்சுருக்கோம், பழையங்கோட்டையில் ஒரு சென்டர் வச்சுருக்கோம். சரிங்களா? இதுதான் வந்து எங்களுடைய ஒரு ப்ரொஃபைல். ஓகேவா? இது ஸ்டார்ட் பண்ணி 4 இயர்ஸ் ஆச்சு. 4 இயர்ஸும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்குறோம். மோர் தென் 100 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? இதுதான் எங்களுடைய ப்ரொஃபைல்ப்பா. சரிங்களா? 3 சென்டர் சேர்த்து சொல்கிறேன். 3 சென்டர் சேர்த்து 100 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே படிச்சுட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? ஓகேப்பா. இது என்னுடைய ப்ரொஃபைல். ப்ளஸ் வந்து நம்ம வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஆரம்பத்தில் வந்து கன்சல்டன்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அந்த ஒரு நாலேஜ் உண்டு, எனக்கு அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டும் உண்டு. அதனுடைய தொடர்ச்சியில் அப்படியே நம்ம ஜாபுக்கு பிஸ்னஸாக கொண்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அதனால் நம்ம ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அப்ராடில் பண்ணுறது கிடையாது, ஒன்லி தமிழ்நாடு லெவலில் மட்டும். சரிங்களா? அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சின்ன செஷன் மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் எதாவது இருந்தால் ஒரு நீங்கள் கேளுங்க. சரிங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டுப்பா நம்மளுடைய கேரியர், நம்ம லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டிகிரி ஆர் டிப்ளமோ ஏதோ ஒன்று நம்ம முடித்ததுக்கப்புறம் நம்ம ஏர்னிங்ஸ் அப்படின்ற பார்ட்டுக்குள்ளே போகிறோம் பார்த்தீங்களா? அப்போ வந்து நம்ம அதை வந்து ஒரு 3 விதமாக பிரிச்சுக்கலாம். ஓகேவா? ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப், இன்னொன்று ப்ரைவேட் ஜாப், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ். இந்த 3 விதம் தான் நம்ம சம்பாதிக்கிறதுக்கான உள்ள வழிகள். இப்போ ப்ரைவேட் ஜாப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது.
பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆனால் மேஜராக நம்ம பிரிக்கிறதா இந்த 3 தான். ப்ரைவேட் ஜாப், கவர்மெண்ட் ஜாப், அடுத்தது பிஸ்னஸ். இந்த 3 விதமாக நம்ம பிரிச்சுக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ப்ரைவேட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் எல்லாருமே டிகிரி ஹோல்டர்ஸ் தானப்பா? டிகிரி போக வேற எதுவும் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கீங்களா? இல்லை வேற எதாவது ஐடி டிப்ளமோ அந்த மாதிரி கேட்டகரியில் யாரும் இருக்கீங்களா நம்ம இதில் இப்போ லிங்க்ல இந்த இதில்? சார் மாஸ்டர் டிகிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. ஒன்லி டிகிரி ஹோல்டர்ஸ் மட்டும்தான் அப்படிதானே? ஐடி டிப்ளமோ யாரும் உள்ள வரல இருக்காங்களா? இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இருக்காங்க. ஓகேப்பா. நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்று ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தக்கன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? இன்ஜினியர்ஸ்க்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் ஜாப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் டிகிரி அப்படின்னு பார்க்கும்போது வந்துப்பா உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அப்புறம் கிராஃபிக் டிசைனிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லா சம்மந்தமாக நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? சைக்காலஜி இந்த மாதிரி இது வந்து நீங்கள் அழகாக பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம வந்து எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்தாலும் நம்ம அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து இன்னைக்கு மார்க்கெட்டிங். அந்த மார்க்கெட்டிங்கில் அட்வான்ஸாக வந்திருக்கிறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அப்படிங்கும்போது அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்கு, அதுக்கப்புறம் யூடியூப்பு, வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டா இது எல்லாமே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வரும். நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணுறது. ஓகேவா? அதை வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிம்போம். ஆமாம், சரிங்களா? இது வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த சைடில் நீங்கள் போய்க்கலாம். இது போக இதில் வந்து நீங்கள் க்ரியேட்டிவாக நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னால் ஃபோட்டோஷாப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஃபிக் டிசைனர் இந்த மாதிரி கோர்சஸ் அடிஷ்னலாக நீங்கள் படித்து வச்சுக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு 50% நீங்கள் முடிச்ச மாதிரி தான். ஓகேவா? ஏன்னா அந்த டிகிரி ஹோல்டருக்கு மட்டும் நம்ம ஜாப் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பிஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்கனாமிக்ஸ்டாக போகலாம். இப்போ நம்ம வந்து பிஏல வந்து நம்ம வந்து ஆர்ட்ஸ் ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹிஸ்ட்ரி குரூப்புக்குன்னு சொல்லி தனியாக ஜாப் எதுவும் கிடைக்காது. கவர்மெண்ட் ஜாப்ல சில ரோல்ஸ் இருக்குது. ப்ரைவேட்டுன்னு வரும்போது அந்த ஹிஸ்ட்ரி குரூப்புக்குன்னு சொல்லி எதுவும் இருக்காது. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இப்போ நீங்கள் டிகிரி முடித்தாலோ மாஸ்டர் டிகிரி முடித்தாலோ அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50% நீங்கள் முடித்த மாதிரி தான் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும். இன்னொரு 50% அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாப் ரிலேட்டடான கோர்சஸ். இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதோ அது ரிலேட்டடாக உள்ள கோர்சஸ் நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் எல்லாருமே ஒரு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஏதாவது கோர்சஸ் படிச்சிருக்கீங்களா? சைடு பை சைடாக ஏதாவது படிச்சிருக்கீங்களா? யூஜில கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சோம். ஓகே. நம்ம அந்த கோர்ஸ் கிளாஸ்ல வரதுல என்ன கவர் ஆயிருக்கோ அதை மட்டும் நம்ம படிச்சிருக்கோம். அப்படிதானே? எக்ஸ்ட்ராவா நம்ம எதுவும் எக்ஸ்ட்ராவா படிக்கல. அப்படிதானே? உங்களுக்கு எப்படி சப்ஜெக்ட்ல வந்தது மட்டும் படிச்சிருக்கீங்க. அப்படிதானே? எஸ் சார். எக்ஸ்ட்ராவா எதுவும் கம்ப்யூட்டர் கோர்ஸ் நீங்க எதுவும் படிக்கல. அப்படிதானே? எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கோர்சஸ் வந்து அடிஷனலா கண்டிப்பா படிச்சிருக்காங்க. ஆனா அதுதான் இப்போ கொஞ்சம் வேற மீட் பண்ணிக்கிறீங்களா? அதாவது கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ் வந்து ரொம்ப மஸ்ட்டுப்பா. ஏன்னா கம்ப்யூட்டர் இல்லாமல் இன்னைக்கு வந்து எந்த ஃபீல்டுமே கிடையாது. நீங்கள் சாதாரணமான ஒரு சின்ன கடைகள்ல இருந்து பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸ் வரைக்கும் கம்ப்யூட்டர் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அப்படிங்கும்போது நம்ம என்ன தான் யூஜி டிகிரி மாஸ்டர் டிகிரி படிச்சிருந்தாலும் ஒரு கம்ப்யூட்டர் கோர்சஸ் வந்து ரொம்ப மஸ்ட்டு. அந்த கம்ப்யூட்டர் கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டிகிரியில் படிச்சிருக்கீங்களோ அது ரிலேட்டடான உள்ள ஒரு கோர்ஸ் வந்து கண்டிப்பாக படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிகாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டேலி கம்பல்சரி. டேலி படிச்சீங்கன்னா ஏன்னா டேலியில் தான் வந்து நீங்கள் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் டேலி கண்டிப்பாக படிச்சிருக்கணும். வெறும் பிகாம் மட்டும் வச்சு நம்ம சர்வே பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்குள்ள ட்ரெண்டை சொல்கிறேன். நான் வந்து உங்களுக்கு நெகட்டிவாக எதுவும் சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். இன்னைக்குள்ள ட்ரெண்ட் என்னன்றது நான் ஓப்பனாக சொல்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ அந்த ஒரு 40 இயர்ஸ் பேக் அப்படிலாம் பார்த்தீங்க 50 இயர்ஸ் பேக்லாம் பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தா அவங்க ஒரு பெரிய குவாலிஃபைடு பர்சனாக நினைப்பாங்க. 12th முடிச்சிருந்தா கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து 100% எலிஜிபிலிட்டி 12th முடிச்சிருந்தாங்கன்னா பேங்க்லேயே ஜாப் கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்களுக்கே. ஓகேவா? ஆனால் இன்னைக்கு வந்து அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து ரொம்ப அட்வான்ஸ் கோர்சஸ் என்னன்னு நம்ம முடிச்சிருந்தா மட்டும்தான் நம்மளால வந்து அந்த ஈஸியான ஒரு நல்ல ஒரு ஹை பொசிஷன் ஜாபுக்கு போக முடியும். சரிங்களா? அப்படிங்கும்போது பிகாம் அப்படின்னா நமக்கு வந்து டேலி மஸ்ட்டு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு டிகிரி படிக்கிறீங்க அப்படின்னால் கண்டிப்பாக ஜாப் ரிலேட்டடாக ஜாப் ஓரியன்டாக உள்ள கோர்சஸ் கம்ப்யூட்டர் கோர்சஸ் கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எல்லாரும் ஃபைனல் இயர் தானே? இன்னும் ஒரு 3 மாதம் 4 மாதம் ப்ளஸ் இந்த மே மாதம் ஜூன் மாதத்துக்குள்ள என்னென்ன கம்ப்யூட்டர் கோர்சஸ் அடிஷ்னலாக அப்பார்ட் ஃப்ரம் சப்ஜெக்ட் அதில் என்னென்ன நீங்கள் படிக்க முடியுமோ
அதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் வந்து நம்மளுடைய ஜாபுக்கு ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹைலி ஏர்னிங், ஹைலி வாண்டடான ஜாப்ஸ் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பு, இல்லஸ்ட்ரேட்டர், கோரல் ட்ரா இந்த மாதிரி கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாப் வந்து வாண்டடாக உள்ளது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து நம்ம ஒரு பிட் நோட்டீஸ் அடிக்கிறோம், இல்லை ஒரு வால் போஸ்ட் அடிக்கிறோம், இல்லை நம்ம ஃப்ளெக்ஸ் அடிக்கிறோம்ல, இது எல்லாமே டிசைன் பண்ணுறோம். இந்த டிசைனிங்க்கு தான் இது தேவையானது பூரா பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பு, இல்லஸ்ட்ரேட்டர், கோரல் ட்ரா இதெல்லாம் வந்து தேவையான சப்ஜெக்ட்ஸ் கம்ப்யூட்டரில். சரிங்களா? இதை நீங்கள் படிச்சீங்கன்னால் ஒரு நாளைக்கு மினிமம் 500 to 1000 ருபீஸ் சேலரி ஒரு நாளைக்கு. மினிமம் 500 to 1000. சரிங்களா? அப்படிங்கும்போது அந்த மாதிரி கோர்சஸ் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னால் நீங்கள் பிஏ படிச்சிருந்தாலும் சரி, பிஎஸ்சி படிச்சிருந்தாலும் சரி, ஈவன் நீங்கள் பிகாம் படிச்சுட்டு கூட இந்த ஃபீல்டுக்கு வரணும்னா தாராளமாக வரலாம். அது ஒன்று. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னால் இப்போ உங்களுக்கு வந்து ஆல்பம் டிசைனர், இப்போ வந்து ஃபோட்டோ ஸ்டுடியோவில் ஃபோட்டோ எடுப்பாங்க, முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து வெட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆல்பம் போட்டு கொடுக்குறாங்க. அப்படி தானே? உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனோ மேரேஜ் ஃபங்க்ஷனோ எதுவாக இருந்தாலும் முந்தியெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க, அந்த ஃபோட்டோ பிரிண்ட் போட்டு கையில் கொடுத்துருவாங்க, ஒரு ஆல்பத்தில் வச்சு கையில் கொடுத்துருவாங்க. இதுதான் அப்போ நடக்க விடுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எடிட்டிங், வீடியோ ஒர்க்கு தான் ஃபுல்லாக நடக்குது. அப்படிங்கும்போது அதுக்கு எல்லாமே இந்த கோர்சஸ் வந்து ரொம்ப மஸ்ட்டு. நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஆல்பம் டிசைனிங்லாம் நீங்கள் வீட்டில் உட்காந்தே ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். பண்ணி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கெலாம் வந்து இது பேக்கேஜ் மாதிரி தான். ஒரு ஆல்பம் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன்னா எனக்கு 20,000 30,000 இதுதான் பேக்கேஜ். இது வந்து நீங்கள் ஒரு நாளில் முடிச்சு கொடுக்கீங்களா, 2 நாளில் முடிச்சு கொடுக்கீங்களா, அது உங்களுடைய டேலண்ட்டை பொறுத்து. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பயங்கரமான வாண்டட். நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் முடிச்சுட்டு நாளைக்கே போய் ஜாப் ஜாயின் பண்ணலாம். அழகாக திருநெல்வேலியிலே ஏகப்பட்ட வாண்டட் இருக்குது, ஜாப் ஜாயின் பண்ணலாம். ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு நாளைக்கு 500 to 1000 ருபீஸ் சேலரி கிடைக்கும் ஒரு நாளைக்கே. அப்போ மந்த்லி வந்து ஒரு 20 to 30,000 உங்களுக்கு கேரண்டியாக கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ். நீங்கள் வந்து நான் சொன்னது தான், ஃபஸ்ட்டு நான் சொன்னது தான், நீங்கள் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கிறதுன்றது ஒரு 50% மாதிரி தான். மெயினாக அடுத்த கோர்ஸ் நீங்கள் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். அது வந்து ஃபேஷன் டிசைனர் கோர்ஸ் படிக்கலாம். நீங்கள் அதிலே டிப்ளமோ இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அந்த இதுலேயே நீங்கள் ஃபேஷன் டிசைனர் டிகிரி கோர்சஸ் இருக்குது. ஃபேஷன் டிசைனர் நீங்கள் அழகாக பண்ணலாம். ஃபேஷன் டிசைனரிங், அப்புறம் ஆரி ஒர்க், டெய்லரிங் ஒர்க் இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். டெய்லரிங் ஒர்க்குன்னா நீங்கள் நார்மலான ஒரு டெய்லர் தானே சார், அதுக்கு எதுக்கு நான் படிக்கணுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் திங்க் பண்ண வேண்டாம். அதுலேயே நீங்கள் அட்வான்ஸாக ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டுருக்கு. ஆரி ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிசைன் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறீங்கன்னால் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங்க்கு மட்டுமே 1000 to 2000 5000 வரைக்குமே வாங்குறாங்க. ஓகேவா? அந்த மாதிரி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. பெரிய பெரிய இதில் நமக்கு ஜவுளி கடைகள்லாம் தனித்தனியாகவே செக்ஷன் வச்சுருக்கிறாங்க. அந்த இதிலேயே ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. அதுக்குமே சேலரி வந்து இப்போ நான் சொல்கிற ஜாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை சேலரி ப்ரொஃபைலாக உள்ளதை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதையே நீங்கள் ஒரு பிஸ்னஸாகவும் பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக போகலாம். இப்போ ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ நம்ம எலெக்ஷன் இப்போ வரப்போகுது இல்லை, எலெக்ஷனில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எந்த கட்சி ஜெயிக்க போகுது, எந்த கட்சி ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு ஏடிஎம்கே இருக்குது, டிஎம்கே இருக்குது. இப்போ இவங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஓட்டு விழும், எந்த கேஸ்ட்லேருந்து ஓட்டு விழும், எந்த கம்யூனிட்டிலேருந்து ஓட்டு விழும், எந்த ஓட்டு விழாது, இந்த ஓட்டை விழ வைக்கணும்னா என்ன பண்ணணும், இந்த கட்சியை ஜெயிக்க வைக்கணும்னா என்ன பண்ணணும், இப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்க. இவங்களுக்கு பேர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஓகேவா? அந்த இது நீங்கள் அழகாக பண்ணலாம். டிகிரி ஹோல்டருக்கு வந்து இது எல்லாமே எலிஜிபிலிட்டி தான். ஓகேவா? இது போக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரேடியோ ஜாக்கி உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரேடியோ ஜாக்கி, வீடியோ ஜாக்கி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா சார். ரேடியோ ஜாக்கி எதுல வருவாங்க, நீங்க பாத்திருக்கீங்க அவங்கள? ரேடியோல பேசுவாங்களே. இப்போ நம்ம வந்து எஃப்எம், சூரியன் எஃப்எம் அந்த மாதிரிலாம் உடல இருந்துச்சு பார்த்தீங்களா? இப்பவும் இருக்குது, பட் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ அதுல எல்லாம் ரொம்ப அப்படி எஃபெக்டிவாக பயங்கர ஸ்பீடாக பேசுவாங்க பார்த்தீங்களா? அவங்க தான் நம்ம ரேடியோ ஜாக்கி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இது போக நீங்கள் ஆர்ட் ஃபிலிம் தயாரிக்கலாம். ஓகேவா? யூடியூபராக வரலாம் நீங்கள். இந்த மாதிரியான யூடியூபர் கம்பெனிஸ், இப்போ யூடியூப்பில் நிறைய யூடியூபர் கம்பெனி வச்சுருக்காங்க, யூடியூபர்ஸ் இருக்காங்க, அவங்க நிறைய கம்பெனிஸ் வச்சுருக்காங்க. அதில் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். சரிங்களா? இது எல்லாம் ஒரு பார்ட். இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லா சைடில் நீங்கள் படிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பிஏ முடிச்சிருக்கீங்கன்னா எல்எல்பி பண்ணலாம். ஓகேவா? எல்எல்பி பண்ணலாம். கம்பெனி லா இருக்குது, அப்புறம் செக்ரட்டரிஷிப் லா இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவில் லா, கிரிமினல் லா இது எல்லாமே இருக்குது.
இது நீங்கள் அடுத்தால இந்த லெவல் நீங்கள் படிச்சீங்கன்னால் அதுக்கு தக்கன நீங்கள் வந்து ஒரு லாயராக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு தனியாக ஒரு லாயராக இருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதர்வைஸ் வேறு யார் ஒரு லாயர் கூட ஜூனியராக போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அதனால் உங்களுக்கு அந்த லா ஃபீல்டுலேயும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. ஓகேவா? அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய எல்லா கம்பெனிஸ்லையுமே ஒரு லாயர் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அப்படிங்கும்போது நீங்கள் லா முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கம்பெனிலேருந்து உங்களை ரெக்ரூட்மெண்ட் பண்ணிப்பாங்க. இல்லை எனக்கு ஒரு பிஸ்னஸ் மோடில் வேணும், நான் ஒர்க் பண்ண விரும்பலை அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னால் நீங்கள் ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஜூனியர்கிட்ட ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் மேனேஜர். ஓகேவா? ஹெச்ஆர் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் எல்லா கம்பெனிஸ்லேயுமே ஹெச்ஆர் மேனேஜர் மஸ்ட்டு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே ஹெச்ஆர் மேனேஜர்னு தனியாக இருப்பாங்க. ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுனே இருக்கும். அவங்களுடைய ரோலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து அந்த எம்ப்ளாயீஸுடைய சாட்டிஸ்ஃபிகேஷன், அவங்களுடைய சேலரியிலேருந்து இஎஸ்ஐ பிஎஃப்லேருந்து அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வேணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்றத வந்து ஒர்க் அவுட் பண்ணி கம்பெனி எம்டிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறது மட்டும்தான் அவங்களுடைய ஒர்க்கே. அதனால் எல்லா கம்பெனிஸ்லையும் பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாத்துலேயுமே ஹெச்ஆர் மேனேஜர் அப்படிங்கிறது இருப்பாங்க. நீங்கள் ஹெச்ஆர் எடுத்துருக்கிறீங்க அப்படின்னா அழகாக நீங்கள் வந்து அது ரிலேட்டடாக ஜாப் நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? இதுலேயே நீங்கள் வந்து ஹெச்ஆர் பிஸ்னஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நிறைய கம்பெனிஸ் இருக்கும், கம்பெனிஸ்க்கு வந்து வேலைக்கு ஆள் தேவைப்படுது. இப்போ அதையே நம்ம பண்ணலாம், அது ஒரு பிஸ்னஸாகவும் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம சொல்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஓரியன்டாகவும் இருக்கும், பிஸ்னஸ் ஓரியன்டாகவும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஒரு ஜாப் ஓரியன்டாக ஒரு கம்பெனியில் இருந்து அதில் உள்ள ப்ளஸ் அண்ட் மைனஸ் தெரிஞ்சுக்கிட்டு தொழிலை நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நம்ம அது ஒரு பிஸ்னஸாக கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் மேனேஜர் ஹாஸ்பிட்டல்ஸில் ஹெச்ஆர் மேனேஜர் தேவைப்படும், ஹோட்டல்ஸில் கம்பெனிஸில் எல்லாத்துலேயுமே தேவைப்படும்பா. அப்படிங்கும்போது ஹெச்ஆர்ன்றது ஒரு உண்மையாகவே நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜாப் ஓரியன்டான கோர்ஸு, ஜாப் ஓரியன்ட் ப்ளஸ் பிஸ்னஸ் ஓரியன்டான விஷயம் ஹெச்ஆருங்கிறது. சரிங்களா? அது நீங்கள் அழகாக பண்ணிக்கலாம். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கோர்சஸ்லாம் இருக்குது. முந்தியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்எம்ஆர்எம்னு ஒரு கோர்ஸ் இருந்துச்சு. இப்போ அது இருக்காங்கிறது எனக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக தெரியல. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஹெச்ஆர் அப்படின்லாம் வந்திருக்குது கோர்சஸ். நீங்கள் அழகாக அதில் வந்து நீங்கள் அழகாக அது கொஞ்சம் ஒரு 6 மந்த்ஸ் கோர்ஸ் மாதிரி படிச்சுட்டு நீங்கள் அழகாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அது வந்து நிறைய பேசிக்கான விஷயங்கள் உங்களுக்கு அது தெரிய வரும். அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை வந்து நீங்கள் ஜாப் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் தேவைப்படும், ஃபினான்ஸ் கம்பெனிஸில் தேவைப்படும். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்டு. அது டிகிரி ஹோல்டர்ஸ்க்கு வந்து ஒரு மார்க்கெட்டிங்கிறது வரப்பிரசாதம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி மார்க்கெட்டிங்கில் உடனே எடுத்துக்கிடுவாங்க. முந்தியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் ஆள் தேவையப்படாது, ஏன்னா மோனோபோலியாக இருப்பாங்க. இப்போ வந்து அப்படி கிடையாது. ஏன்னா அவங்க ப்ராடக்ட் அவங்கள்ட்ட தான் இருக்கும், அவங்களுக்கு தெரியும், அழகாக கொண்டு போய் அவங்க சேல் பண்ணிடுவாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபீல்டாக இருந்தாலும் காம்படிஷன் ஜாஸ்தி. எந்த ஃபீல்டாக இருக்கட்டுமே, ஒரு ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜஸாக இருக்கட்டும், ஒரு ஒரு பூக்கடையாக இருந்தாலும் சரி, எந்த இதாக இருக்கட்டும் சரி, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹெவி காம்படிஷன். அப்போ அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் கண்டிப்பாக தேவைப்படுது. மார்க்கெட்டிங் வந்து ஒன்று டைரக்ட் மார்க்கெட்டிங், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம். இதை தாண்டி டைரக்ட் மார்க்கெட்டிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும். அந்த டைரக்ட் மார்க்கெட்டிங்குக்கு தான் ஆட்கள் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா கம்பெனிஸ்லேயுமே தேவைப்படும். எல்லா கம்பெனிஸ், ஸ்கூல் ஆகட்டும், காலேஜஸாக இருக்கட்டும், இன்சூரன்ஸ் கம்பெனியாக இருக்கட்டும், பேங்க் ஆகட்டும், ஃபினான்ஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே டைரக்ட் மார்க்கெட்டிங்கிறது செக்ஷன் உண்டு. அதில் மார்க்கெட்டிங்க்கு ஆள் ரெக்ரூட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நாளைக்கே திருநெல்வேலியில் மட்டுமே 1000 பேர் வந்து மார்க்கெட்டிங் ஜாப் வேணும்னு கேட்டால் கூட அழகாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணிக்கலாம், அழகாக நம்ம வந்து அவங்களுக்கு ஜாப் வாங்கி கொடுத்துடலாம். அந்த அளவுக்கு நீடு இருக்குது. அதே சமயம் மீன் டைம் நமக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்குன்றது நம்ம ப்ரூஃப் பண்ணணும் அவங்களுக்கு. ஓகேவா? நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி, ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கண்டிப்பாக ஹையில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸ்போக்கன் இங்கிலீஷ் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி லாங்குவேஜ் டேலண்ட் இருந்துச்சுன்னா அடிஷ்னல் அட்வான்டேஜ். இல்லைனாலும் மினிமம் ஒரு இங்கிலீஷும் ஹிந்தியும் எப்போதுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்படிங்கும்போது மார்க்கெட்டிங் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட். அதில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏகப்பட்டது இருக்குது. அதுக்கு சேலரியும் அள்ளி கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ஓனர்ஸுக்கு அவங்களுக்கு வந்து காரியம் நடக்கணும் பார்த்தீங்களா? அதனால் வந்து சேலரி கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. நம்ம இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணணும். பண்ணிட்டோம்னா மார்க்கெட்டிங்கில் சம்பாதிக்கிற மாதிரி நீங்கள் எதுலையுமே சம்பாதிக்க முடியாதுங்க. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட்டிங்கில் சம்பாதிக்கிற மாதிரி எதுலையுமே சம்பாதிக்க முடியாது. ஏன்னா மார்க்கெட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சேலரியை
பேக்கெட் பண்ணியாக வச்சுருப்பாங்க. இன்சென்டிவை வீட்டுக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க. அந்த இன்சென்டிவ் வந்து லட்சக்கணக்கில் வரும். சேலரி பார்த்தீங்கன்னா 25,000 30,000 தான் வரும். அது வந்து அவங்களுக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா, ஒரு பேக்கெட் மாதிரி வச்சுக்கிடுவாங்க. டெய்லி செலவுக்கு வச்சுக்கிடுவாங்க சேலரிய. இன்சென்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் வரும். அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் கொண்டு போய் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு. சென்னையில எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க ஏர்ன் பண்றாங்க. அதனால அது வந்து ஒரு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டு வந்து அழகா உங்களுக்கு சூஸ் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு ஒரு அடிஷனல் இது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் ஃபீல்டு. எஜுகேஷன் ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் இதே தான். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மிந்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஊருக்கு 4 காலேஜ் இருக்கும். ஒரு டவுன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, டவுன்லேயே ஒரு ஸ்கூல் 2 ஸ்கூல் தான் இருக்கும். ஜங்ஷனில் ஒரு ஸ்கூல் இருக்கும். பாளையங்கோட்டையில் ஒரு 4 ஸ்கூல் இருக்கும். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அந்த காலத்தில் உள்ளது. இப்போ அப்படி கிடையாது. ஒரு தெருக்கு ஒரு ஸ்கூல் அப்படின்ற மாதிரி கூட வந்துருச்சு இப்போலாம். ஒரு 4 தெரு இருந்தால் அந்த 4 தெருக்கு ஒரு ஸ்கூல் இருக்குது. ஒரு நர்சரி பிரைமரி இருக்குது, ஹை ஸ்கூல் இருக்குது, ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. அப்போ அப்படிங்கும்போது அதுலேயும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏகப்பட்டது இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் டீச்சர்ஸ் வாண்டட். எந்த ஸ்கூலுக்கு போனாலும் சரி டீச்சர்ஸ் வாண்டட் அப்படின்ற போர்டு இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் டிகிரி முடிக்கிறவங்க அழகாக வந்து ஒரு டீச்சர் ட்ரைனிங் பண்ணலாம். மேற்கொண்டு பிஎட் எம்எட் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாண்டிசரி டீச்சர் ட்ரைனிங் அப்படிங்கிறது இப்போ வந்து இருக்குது, ரன் ஆகிட்டு இருக்குது. அந்த மாண்டிசரி டீச்சர் ட்ரைனிங் நீங்கள் அழகாக ஜாயின் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நானே இந்த வருஷம் மாண்டிசரி டீச்சர் ட்ரைனிங் ஆரம்பிச்சிருக்கிறேன் நான். அதுலேயே நம்ம வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண தான் போகிறோம். இந்த ஜூன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த கோர்சஸ் நீங்கள் படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலெல்லாம் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிண்டர் கார்டன் ஸ்கூல்ஸ் நிறைய இருக்குது, ப்ளே ஸ்கூல்ஸ் நிறைய இருக்குது. இதுலெல்லாம் உங்களுக்கு வந்து இம்மீடியட்டாக ஜாப் கிடைக்கும்ப்பா. இம்மீடியட்டாக ஜாப் கிடைக்கும். ஏன்னா எல்லாத்துலேயுமே வாண்டட் தான். நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டில் அவ்வளோ இது ஒரு எஜுகேஷன் ஃபீல்ட்லேயும் அவ்வளோகான வேகன்சி இருக்குது. மார்க்கெட்டிங்கில் எந்த அளவுக்கு வேகன்சி இருக்கோ அதே மாதிரி எஜுகேஷன் ஃபீல்ட்லேயும் அந்த அளவுக்கு வேகன்சிஸ் இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் நாளைக்கே நீங்கள் வந்து எஜுகேஷன் ஃபீல்டில் ஏதாவது ஒன்று படிச்சிருக்கீங்க அப்படின்னா இம்மீடியட்டாக நீங்கள் ஜாப் ஜாயின் பண்ணலாம். கிண்டர் கார்டன் ஸ்கூலோ இல்லை அதர்வைஸ் மாண்டசரி ஸ்கூல்லையோ அதர்வைஸ் நர்சரி பிரைமரி இருக்குது. ஓகேவா? அதனால அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்கூல்ஸில் நீங்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன் கோச் இருக்குது. அந்த கோச் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன் கோச் ஆகிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செஸ் நம்ம படிக்கிறோம்னால செஸ் மாஸ்டர் ஆகிக்கலாம். இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குதுப்பா. இது போக பார்த்தீங்கன்னா கேரியர் கைடன்ஸ் கவுன்சிலர் ஆகலாம். அந்த கேரியர் கைடன்ஸ் கோர்ஸ் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதனுடைய கவுன்சிலர் ஆகலாம். நிறைய காலேஜஸில் போய் நீங்கள் கேரியர் கைடன்ஸ் கவுன்சிலரை போய் கிளாஸஸ் செஷன் எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் காலேஜஸில் அட்மிஷன் டிபார்ட்மெண்ட்னு இருக்கும். அந்த அட்மிஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆட்கள் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மிஷன் எக்ஸிக்யூட்டிவ், அப்புறம் அட்மிஷன் கவுன்சிலர், அட்மிஷன் ஆஃபீஸர், அட்மிஷன் டைரக்டர், இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியில் ஆட்கள் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. இது ஸ்கூல்ஸ் ஆகட்டும் காலேஜஸ் ஆகட்டும். காலேஜஸில் ரொம்ப உண்டு. காலேஜில் எல்லா காலேஜ்லேயுமே அட்மிஷன் ஆஃபீஸர்ஸுங்கிறது உண்டு. ஸ்கூல்ஸில் ஒரு பெரிய பெரிய ஸ்கூல்ஸில் அப்படி வச்சுருக்கிறாங்க. மற்றபடி காலேஜஸில் அது உண்டு. அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஒர்க்கு. மார்னிங் டு ஈவினிங் சூப்பரான ஒர்க்கு. முடிச்சுட்டு நீங்கள் வந்து கேஷுவலாக வந்துக்கலாம். வீட்டுக்கு வந்து நம்மளுடைய பர்சனல் ஒர்க்கை நம்ம கவனிச்சிக்கலாம். அந்த மாதிரி ஒர்க். ஏன்னா மார்க்கெட்டிங் ஒர்க் அப்படின்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைமிங் அப்படிங்கிறது வந்து சொல்லவே முடியாது. எப்போ நமக்கு ஒர்க் முடியுதோ அப்போ தான் நம்ம வர முடியும். பட் இந்த ஸ்கூல்ஸ் காலேஜஸில் நம்ம ஒர்க் பண்ணுறதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து 9:30 டு ஈவினிங் 4:30, அதிகபட்சம் 5:30க்கு நமக்கு முடிஞ்சிடும். அப்படிங்கும்போது நம்மளுடைய ஜாபும் பெரிய லெவலில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. மீன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பர்சனல் ஒர்க்கையும் நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஎட் எம்எட் இது எல்லாமே நம்ம பண்ணும்போது ஸ்கூல்ஸில் டீச்சர்ஸாக போய்க்கலாம். அது டீச்சர்ஸ்க்குள்ள சேலரியே தனிப்பா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸுக்கும் போய்க்கலாம். நாளைக்கு ஈவன் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சுன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கும் போய்க்கலாம். கவர்மெண்ட் ஒர்க் கிடச்சி நம்ம ஒர்க் பண்ணுறதுன்றது வந்து ஒரு பெரிய காட்ஸ் கிஃப்ட் தான் நமக்கு. அது கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம். இல்லைன்னா கூடவே நம்ம ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் அவ்வளோ வாண்டட் இருக்குது. இன்னைக்கு எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே வாண்டட் இருக்குது. நீங்கள் போய் ரெஸ்யூம் கொடுத்தீங்கன்னாலே போதும், அடுத்த நிமிஷம் உங்களை சேர சொல்லிடுவாங்க. ஈவன் நிறைய ஸ்கூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிண்டர் கார்டனுக்குலாம் வந்து பிஎட் கூட தேவையே இருக்காது. மாண்டிசரி டீச்சர் ட்ரைனிங்காக படிச்சிங்கன்னா அடிஷனல் அட்வான்டேஜ். இல்லை நான் வெறும் டிகிரி மட்டும்தான் பண்ணியிருக்கேன்னாலுமே எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து வாண்டட் இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் இந்த வருஷம் டிகிரி முடிக்கிறீங்களா, நீங்கள் மேலேயே கொண்டு போய் ரெஸ்யூம் கொடுத்துடலாம். கொடுத்துட்டிங்கன்னா உங்களை ஜூன்லேருந்தே உங்களை ரெக்ரூட்மெண்ட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. அதிலே நீங்கள் பண்ணிவிட்டு சைடு பை சைடாகவே நீங்கள் ஒரு ஒர்க் ஜாப் ஜாயின் பண்ணிட்டு சைட் பை சைடாகவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா
பிஎட், எம்எட் என்னென்ன படிக்கணுமோ உங்களுடைய கேரியரை அப்படி டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? அப்போனா தான் வந்து சர்வே பண்ண முடியும், நம்மளால சர்வே பண்ண முடியும். ஓகேவா? ஏன்னா காம்படிஷன் வேர்ல்டு வந்து கம்பெனிஸ்க்கு மட்டும் காம்படிஷன் கிடையாது, நம்மளுடைய லைஃபுக்கும் காம்படிஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கு. இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸே நீங்கள் 20 பேர் இருக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒருத்தருக்கு காம்படிஷன் தான். கரெக்டு தானே? இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து பிஏல 70% எடுத்திருப்பீங்க, ஒருத்தர் 90% எடுத்திருப்பீங்க, ஒருத்தர் 60% எடுத்திருப்பீங்க. அப்போ நீங்கள் எல்லாருமே ஒரு கம்பெனிக்கு வந்து இதுக்கு ஜாபுக்காக போகிறீங்க அப்படின்னா அவங்க யாரை ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க? 90% இருக்கா? ஓகே. இல்லை இவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஓகே, நான் அவங்கள ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறேன்பாங்க. அடுத்து 70% வருவாங்க. அப்போ நீங்களே உங்களுக்குள்ளேயே ஒரு 20 பேர் காம்படிட்டர் இருக்கிறீங்க. ஓகேவா? அப்போ நீங்கள் இதை தாண்டி நீங்கள் வெளியில் ஜாபுக்குன்னு போகிறீங்கன்னால் ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களுக்கு வந்து ஒரு ஆயிரக்கணக்கான காம்படிட்டர்ஸ் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க மத்தியில் நம்ம வந்து சர்வே பண்ணுறதே நம்ம வந்து அதிக லெவலில் கொஞ்சம் படிச்சிருக்கணும். ஷைன் பண்ணுறதுக்கு அதிகபட்சமான நாலேஜ் இருக்கணும். அப்போ ஒரு பேசிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லபடியாக நீங்கள் டிகிரி பண்ணுறீங்க, அது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 50 to 70% உங்களுடைய ஜாபுக்கு நீங்கள் இப்போவுமே எலிஜிபிள் ஆகிட்டீங்க. இதை தாண்டி ஜாப் ஓரியன்டாக என்ன அப்படின்ற ஒரு பார்ட்டை மட்டும் நீங்கள் கவனித்து படிச்சுக்கிட்டீங்கன்னால் உங்களுக்கு வந்து இமீடியட்டாக ஜாப் கிடச்சிடும். நீங்கள் ஒரு ஜூன்லேயே நீங்கள் ஒரு ஜாப் ஜாயின் பண்ணிடலாம். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது ஒவ்வொரு கோர்ஸை பொறுத்து 6 மாதமோ 3 மாதமோ அந்த மாதிரி ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன டாபிக் இருக்குல்ல, நம்ம 3 வகையாக டாபிக் பிரித்தோம். ஒன்று வந்து ப்ரைவேட் ஜாபு, இன்னொன்று கவர்மெண்ட் ஜாபு, இன்னொன்று பிஸ்னஸ். இப்போ நான் இது சொன்னது பூரா பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஜாப் கேட்டகரியில் வந்துடும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப். கவர்மெண்ட் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஎட், எம்எட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸ்கூல்ஸுக்கு டீச்சர்ஸாக போகலாம். எம்ஃபில் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா காலேஜில் எடுத்துப்பாங்க. நெட்டு செட்டு இதெல்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா லெக்சரராக நீங்கள் போகிறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஓகேவா? இது ஒரு பக்கம். ப்ளஸ் அது வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஜாபுக்கும் போய்க்கலாம். ப்ளஸ் ப்ரைவேட் காலேஜஸ்லேயும் நல்ல ஒரு சேலரி, சூப்பரான சேலரி கொடுப்பாங்க. நம்ம அப்போ சொன்ன மாதிரி தான், நீங்கள் என்ன தான் நம்ம ஒர்க் பண்ணாலும் ஈவினிங் நம்ம வந்து பர்சனல் ஒர்க்கை நம்ம பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு டீசெண்டாக இருக்கும். நீட்டாக போய்ட்டு நீட்டாக வந்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒயிட் கலர் ஜாப் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இதெல்லாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதிக்கலாம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். நீங்கள் இது எல்லாத்துக்குமே பேசிக் எலிஜிபிலிட்டி டிகிரி தான். அதுக்கு மேலே நீங்கள் சர்வே பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சமாக நீங்கள் எக்ஸ்ட்ரா என்னென்ன படிக்கணும்னு தனியாக தெரிஞ்சு படிச்சுக்கிடணும். எல்லாத்துக்குமே பேசிக்கான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மதர் டங் நமக்கு தமிழ் ஓகே, பட் இங்கிலீஷ் வந்து கண்டிப்பாக வேணும். அதை மட்டும் நீங்கள் தனியாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸாகவே படிச்சுக்கோங்க. படிச்சுக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி தெரிஞ்சால் இன்னும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் நீங்கள் வேறு நார்த்துக்கு ஏதாவது போகிறீங்க, இல்லை ஒரு பெங்களூருக்கு போகிறீங்க அப்படின்னா அதர் ஸ்டேட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னாலே இங்கே ஹிந்திக்காரங்களும் இருக்க தான் செய்வாங்க. இப்போ எல்லா இடத்துக்குமே ஹிந்திக்காரங்க வந்துட்டாங்க. அப்படிங்கும்போது ஹிந்தி நீங்கள் படிச்சுட்டு இன்னொரு அடிஷ்னல் அட்வான்டேஜ் தான். ஓகேவா? அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இது கவர்மெண்ட் ஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இன்னொன்று என்னென்னா பேங்க்கில் எல்லாத்துலேயுமே கிளர்க் போஸ்ட்டு மாதிரி எல்லா போஸ்ட்டும் இருக்கும். ஆஃபீஸ் சூப்பரண்டன்ட்டு அந்த மாதிரி எல்லா போஸ்ட்டுமே இருக்கும். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குது, ரயில்வே டிபார்ட்மெண்ட் இருக்குது. இது மாதிரி எல்லா இதுலேயுமே அவங்க வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கு தக்கன 10th ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், 12th தக்கன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸு, டிகிரிக்கு தக்கன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அந்த மாதிரி கேட்டகரி வைஸாக பிரித்து வச்சுருப்பாங்க. அது எல்லாமே பார்த்தோன்னா எல்லா இதுக்குமே மினிமம் எலிஜிபிலிட்டி 10th 12thலேருந்தே வந்துடும். அப்போ கவர்மெண்ட் ஜாபுக்கு நீங்கள் எல்லாருமே இப்போமே எலிஜிபிலிட்டி தான். ஓகேவா? அதுக்குண்டான எக்ஸாம்ஸ் என்னென்ன உண்டோ அந்த எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் எழுதிக்கிடணும். எழுதி நீங்கள் அட்டன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு தக்கன தனியாக கோச்சிங் சென்டர்ஸ் உண்டு. அந்த கோச்சிங் சென்டரில் நீங்கள் அட்டன் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கு தக்கன நீங்கள் அழகாக ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டிகிரி ஹோல்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸாம் எழுதுவாங்க, அதுக்கப்புறம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுதுறாங்க, எழுதி நல்லா செலக்ட் ஆகுறாங்க, ரயில்வேக்கு போகிறாங்க. அருமையான இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நல்ல சர்வே பண்ணிக்கலாம். ஓகேவா? இது எல்லாமே கவர்மெண்ட்டில் உள்ள ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3வது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேவா? இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னால் இன்னைக்கு வந்து நிறைய எந்த பிஸ்னஸ்னாலும் நீங்கள் பண்ணலாம்ப்பா. நீங்கள் என்ன பிஸ்னஸ்னாலும் நீங்கள் பண்ணலாம். அதில் வந்து இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா எது நமக்கு ஈஸி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்ல. எது நமக்கு அஃபோர்டபுளாக இருக்கும், எது நமக்கு ஈஸியாக இருக்கும், எது நம்ம பண்ணால் நம்ம ஷைன் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல. நம்ம அது ரொம்ப மெயின் நமக்கு. ஓகேவா? அதை நம்ம பார்க்கணும். நமக்கு அதில் எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படி நீங்கள் என்ன ஃபீல்டில் இருந்தாலும் உங்களுக்கு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணணும். அது பேங்க்
பேங்க்ல உள்ளத ஒரு பிசினஸா நீங்க எடுக்கணும்னா எடுக்கலாம். அது என்ன பிசினஸ் உங்களுக்கு யாருக்கா ஐடியா இருக்கா? இப்போ பேங்க்ல இருக்குல்ல, பேங்க் இருக்குது. பேங்க்ல இருந்து நம்ம ஒரு பிசினஸ் டீல் எடுக்கணும்னா என்ன பிசினஸ் டீல் எடுக்கலாம்? எதா ஐடியா இருக்கா? இல்ல. சரி. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது வந்து என்னன்னா டிஎஸ்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. டைரக்ட் சேல்ஸ் அசோசியேட். ஓகேவா? டிஎஸ்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பேங்க்ல இருந்துமே உங்களுக்கு லோன்ஸ் குடுப்பாங்க. பர்சனல் லோனு, மார்ட்கேஜ் லோனு, ஹவுசிங் லோனு இது எல்லாமே குடுப்பாங்க. இந்த லோனுக்கு நம்ம மார்க்கெட்டிங் பண்ணணும். அத வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டைரக்ட்டா போய் வேலை பார்க்கிறதுங்கிறது தனி கேட்டகரி. அது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ்ல வந்துரும். நான் சொல்றது பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து உங்களுக்கு டிஎஸ்ஏன்னு சொல்லி ஒரு தனி கோடு குடுத்துருவாங்க. அந்த கோடுல நீங்க எடுத்து அந்த பிசினஸ நடத்தலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இன்சென்டிவ் தனியா குடுத்துருவாங்க. ரூ. 1,00,000 நீங்க மாசம் பண்றீங்க. இப்ப ஹவுசிங் லோன் எடுக்குறாங்கன்னா, யாருக்கு? மினிமம் 15 டூ 25 லட்சம் எடுப்பாங்க. மினிமமா, வெரி மினிமமா. அப்ப 25 லட்சமா உங்களுக்கு 1/2% கமிஷன் இன்சென்டிவ் குடுப்பாங்க. கமிஷன் நம்ம சொல்லுவோம்ல தமிழ்ல. கமிஷன் குடுப்பாங்க. 1/2% அப்படின்னா, ஒருத்தங்க 50 லட்சம் லோன் போட்டாங்கன்னா, உங்களுக்கு ரூ. 25,000 கமிஷன். இது வந்து உங்களுக்கு பிசினஸ் கோட்ல வந்துரும். உங்களுக்கு வந்து அதுக்கு தனிப்பட்ட முறை டார்கெட் அந்த மாரிலாம் குடுக்க மாட்டாங்க. நம்ம ஒர்க் பண்ணா தான் டார்கெட் வரும். இது நம்ம பிசினஸா எடுத்து பண்றதுனால டார்கெட் வராது. அப்படிங்கும்போது ஒரு கஸ்டமர் ஒரு ப்ரொஃபைல் நம்ம உள்ள குடுத்து ஒருத்தங்களுக்கு லோன் வாங்கி குடுத்தாலே, உங்களுக்கு மாசம் ரூ. 25,000 டூ ரூ. 30,000 வந்துரும். ஓகேவா? இது வந்து இருக்கு. இதே மாரி பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் ஃபீல்டு இருக்குது. இன்சூரன்ஸ் ஃபீல்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதுலயும் இதே மாரி உங்களுக்கு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டீஸ். நீங்க இன்சூரன்ஸ் அட்வைசர்ஸ் அப்படிம்போம். நம்ம வந்து முந்தி வந்து ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அப்படிம்போம். இப்பவும் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க, அட்வைசர்ன்னு சொல்லுவாங்க. அதுலயும் இதே மாரி உங்களுக்கு டிஎஸ்ஏ கோடு குடுத்துருவாங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க ஜாயின் சார். பண்ணதா? ஓகேப்பா. ஜாயின் பண்றீங்களா? ஓகேப்பா. இப்போ அது மாரி இந்த மாரி பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் ஃபீல்ட்லயும் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டியூஷன் சென்டர் நம்ம நடத்தலாம். நீங்க ஓனா டியூஷன் சென்டர் நடத்தலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பிளே ஸ்கூல் ஆரம்பிக்கலாம். கிண்டர் கார்டன் ஸ்கூல் நடத்தலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அபாக்கஸ் இன்ஸ்டிடியூட் நடத்தலாம். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டுட்டோரியல் சென்டர் நடத்தலாம். நல்ல ஒரு நம்மட்ட ஒரு ஃபினான்ஸ் பேக்ரவுண்ட் இருக்குது. நம்ம நல்லா பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரு நர்சரி, பிரைமரி ஸ்கூலே நீங்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா? அது நர்சரி, பிரைமரி ஸ்கூலுக்கு கூட இன்னைக்கு வந்து நெறைய பெர்மிஷன்ஸ் நெறைய லேக்ஸ் கணக்குல செலவாகும். மினிமம் நீங்க வந்து ஒரு மினிமம் பட்ஜெட்ல நான் ஒரு எஜுகேஷன் சென்டர் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னால், நீங்க வந்து அபாகஸ் இன்ஸ்டிடியூட் நடத்தலாம். இப்ப நாங்கலாம் அப்படிதான் நடத்திட்டு இருக்கிறோம். நீங்க அந்த மாரி நடத்தலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டியூஷன் சென்டர்ஸ் நடத்தலாம். டுட்டோரியல் சென்டர் நடத்தலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு இன்கம் தரக்கூடிய பிசினஸ்ப்பா. அது பர்ட்டிகுலரா பார்த்தீங்கன்னா, நீங்க லேடீஸ்க்கு வந்து இது வந்து எஜுகேஷன் ஃபீல்டு வந்து என்னைக்குமே ஒரு நல்ல ஃபீல்டு லேடீஸ்க்கு. ரொம்ப ஒரு சேஃபான ஃபீல்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உனக்கு வந்து ஏன்னா நீங்க ஸ்கூலுக்கு ஒர்க்குக்கு போனாலும் சரி, மார்னிங் 9:30 டூ ஈவினிங் ஒரு 4:30 அதிகபட்சமா 5:30க்கு நீங்க முடிச்சிருவீங்க. அப்போ நீங்க சேஃபா வீட்டுக்கு வந்துரலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, காலேஜ்ல ஒர்க் பண்ணாலும் சேம் தான். அதே மாரி நீங்க ஒரு சென்டர் வச்சு நடத்துறா இருந்தாலும் அதே தான். நீங்க பாட்டுக்கு மார்னிங் நல்ல ஒரு ஆன்டர்பிரினரா நீங்க இருக்கலாம். ஒரு பெரிய பிசினஸ் விமன் ஆன்டர்பிரினர் நம்ம சொல்றோம்ல. அது மாரி நீங்க அழகா இருக்கலாம். அதுலயும் உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்குது. அந்த மாரியும் நீங்க ஓனா எடுத்து நீங்களே நடத்தலாம். நடத்தி அதன் மூலமாவும் நீங்க வந்து இன்கம் ஏர்ன் பண்ணலாம்ப்பா. சரிங்களா? இது எல்லாமே உங்களுக்கு நம்ம சொன்ன வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸ். நீங்க டிகிரி படிச்சிருக்கிறீங்க. அடுத்தாப்புல நீங்க என்ன பண்ணால் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு குடுத்துருக்க ஒரு டைம்ல நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு செஷன் நான் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. இப்போ சப்போஸ் இப்போ எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இல்ல, நம்ம ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு டவுட்ஸ் வந்துச்சு, இல்ல ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வேணும், உங்களுக்கு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஏதாவது வேணும்னா சொல்லுங்க. நான் கைட் பண்ணி தரேன். பேங்க்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர் எல்லா இடத்துலயும் ஒர்க் பண்றாங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன் ஃபீல்டுல ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. என்னென்ன உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வேணும், ஒரு கைட் பண்ணணும், இல்ல ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா எப்போனாலும் நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன் எப்போதுமே. சரிங்களா? சரி இப்ப ஏதாவது டவுட்ஸ் இருக்காப்பா? கேளுங்க நான் கிளியர் பண்றேன். யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க சார்ட்ட. தேங்க் யூ so மச் சார். தேங்க் யூ முதல்ல சார். முதல்ல ஓகேப்பா. முதல்ல செஷன் எப்படி இருந்துன்னு சொல்லுங்க. ஏதோ அப்படி ஒப்பிக்கிற சூப்பரா மாதிரி போச்சு ஒப்பிச்சுனா சார். உங்களுக்கு எதுவும் பிடிச்சிருந்தா உங்களுக்கு நிறைய பிரயோஜனமா இருந்துச்சு எனக்கு அதுதான் மெயின். இல்ல நிறைய உங்களுக்கு பிரயோஜனமா இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு அதான் மெயின். கிடைச்சிச்சு. சரி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப கண்டிப்பா சந்தோஷம். ஸ்டூடெண்ட்ஸ் அதுதான் மெயின் நிறைய நமக்கு. பேர் இருக்காங்க சார். இந்த மேன் பவர் கன்சல்டிங்ல தான் அவங்களுக்கு ஏதாவது ஜாப் வேகன்சி கிடைச்சாலும் சூப்பரா படிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பா ட்ரை சொல்லுங்க. பண்ணிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. எக்ஸாம் எழுதிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தேவைப்படுது, ஜாப் தேவைப்படுது ஆ அப்படின்னா உங்களை கன்சல்ட் பண்ணலாம்ல சார்?
தாராளமாப்பா எப்பனாலும் கண்டக்ட் பண்ணுங்க. முதல்ல வந்து என்ன தெரியுமா பண்ணணும்? ஒரு ஜாபுக்கு போறீங்க அப்படின்னாலே, உங்களுடைய ரெஸ்யூம் ரொம்ப பக்காவா இருக்கணும்பா. அத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சொல்லுவோம் தெரியுமா? ஆள் பாதி ஆட பாதிம்போம் தெரியுமா? அது மாரி தான். நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ, அத வந்து பிரசன்டேஷன்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பயோடேட்டா வந்து இப்போ உள்ள லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல எந்த மாரி பயோடேட்டா இருக்குன்னு சொல்லி நீங்க Googleல பார்த்தாலே உங்களுக்கு கிடைக்கும். அது அந்த மாரி நல்லா பக்காவா பிரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கணும் உங்களுடைய பயோடேட்டா. நான் என்ன படிச்சிருக்கேன். இந்த ஜாப் இருக்கு. இந்த ஜாப்க்கு நான் அப்ளை பண்றேன். எனக்கு என்ட்ட இந்த மாரி குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் என்ட்ட இருக்கு. அத வந்து அவங்களுக்கு நீங்க கரெக்ட்டா பளிச்சுன்னு சொல்லணும். எனக்கு இந்த மாரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேள்வி அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா, உங்கள ஏன் நான் ரெக்ரூட்மென்ட் பண்ணணும்? இதுதான் அவங்களுடைய கேள்வி. ஏன்னா, இப்ப வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஜாப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட்டிங் ஜாப் அவங்களுக்கு போஸ்ட் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 10 தான் இருக்கும். ஆனா 100 பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ரெஸ்யூம் குடுத்திருப்பாங்க. அப்போ அந்த 100ல இருந்து 10 பேர் தான் அவங்களுக்கு ஃபில்டர் பண்ணணும். அப்போ அந்த 10 பேர்ல நீங்க வரீங்கன்னா, உங்கள்ட்ட கேள்வி கேட்பாங்க. இப்ப நான் ஒரு கம்பெனி ஓனர்ன்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய அரசு அகாடமிக்கு நான் ஸ்டாஃப் ரெக்ரூட்மென்ட் பண்றேன் அப்படின்னால், நீங்க எனக்கு பயோடேட்டா குடுத்துருக்கீங்கன்னா, கேள்வி நான் கேட்பேன். ஏன்னா என் முன்னாடி ஒரு 50 பயோடேட்டா இருக்கும். அப்ப நான் வந்து எனக்கு தேவை 5 பேரா தான் இருக்கும். அப்ப நான் வந்து 5 பேர்ல 50 பேர்ல 5 பேர 45 பேர கழிக்கணும்ல. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் கேட்பேன். உங்கள ஏன் நான் ரெக்ரூட்மென்ட் பண்ணணும்? என்னுடைய கேள்வி அதா தான் இருக்கும். அப்போ நீங்க என்ன அதுக்கு பதில் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் என்கிட்ட இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு. என்னால உங்களுடைய தேவைய பூர்த்தி பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க பிஎட் படிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிஎட் படிச்சிருக்கீங்க. சார் உங்களுக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா, அகாடமிக்ல கிளாஸ் எடுக்கணும். அப்போ கிளாஸ் எடுக்கிறதுக்கு நான் பிஎட் முடிச்சிருக்கேன். இவ்வளோக்கான நான் குவாலிஃபிகேஷன் இருக்குது. பிளஸ் நான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் நல்லா படிச்சிருக்கிறேன். இந்த நாலேட்ஜ் பூரா என்கிட்ட இருக்குது. அப்போ உங்க இன்ஸ்டிடியூட்க்கு தேவையான குவாலிஃபிகேஷன் என்ட்ட இருக்குது. நான் இந்த மாரி உங்களுக்கு பண்ணி தருவேன். அப்படின்றத நீங்க சொல்லணும். ஓகேவா? அந்த மாரி தான் எந்த ஃபீல்டுக்கு போனாலும் சரி. இப்போ மார்க்கெட்டிங்க்கு போறீங்களா? மார்க்கெட்டிங்க்கு போறீங்கன்னா, அதுக்கு தக்கன நம்ம சொல்லணும். சார் நான் டிகிரி ஹோல்டர். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்கிட்ட இருக்குது. மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா, நான் வந்து நல்ல எல்லாத்துலயுமே ஃப்ளூயன்ட்டா பேசுவேன். இங்கிலீஷ் தெரியும். பிளஸ் எனக்கு மார்க்கெட்டிங் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். மார்க்கெட்டிங் ஃபீல்ட் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பேசுறதாகட்டும், பிளஸ் வந்து எனக்கு அலையிற விஷயமாகட்டும், எதுனாலுமே ஃபீல்ட் ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டடு. அப்படிங்கும்போது மார்க்கெட்டிங்க்கு தேவை ஃபீல்ட் ஒர்க். அந்த ஃபீல்ட் ஒர்க் அந்த இதுல வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்ங்கனால அந்த குவாலிஃபிகேஷனும் என்ட்ட இருக்குது. அதனால நீங்க என்ன ரெக்ரூட்மென்ட் பண்ணலாம். அப்படின்னு நம்ம சொல்லணும். நான் ஏன் உங்கள ரெக்ரூட்மென்ட் பண்ணணும்னு கேட்டா இந்த பதில் தான். இந்த மாரி நீங்க ரிப்பீட் பண்ணணும். சரிங்களா? அதனால இந்த இன்டர்வியூ டெக்னிக்ஸ்னு சில இது இருக்கும். அதெல்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரெஸ்யூம் நல்லா பக்காவா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அந்த ரெஸ்யூம்ல ஒட்டுறதுக்குன்னே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் நல்லா ரீசென்ட்டா உள்ள ஃபோட்டோஸ் தான் கேட்பாங்க. அந்த மாரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? பிளஸ் வந்து எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாருமே எஜுகேஷன்ல எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம டிகிரி நல்லபடியா முடிச்சிருக்கிறோம். பிளஸ் என்னென்ன எக்ஸ்ட்ரா வேணுமோ அதையும் நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. படிச்சு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஜாப் கிடைக்கும். வேற ஒண்ணும் இல்ல. சரிங்களா? அந்த மாரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே கான்ஃபிடென்ட்டா போல்டா பேசுங்க. எந்த இன்டர்வியூக்கு போனாலும் சரி. உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தெரியலன்னா கூடவே, நீங்க வந்து அத பயப்பட வேண்டாம், யோசிக்க வேண்டாம். சரிங்களா? போல்டா பேசுங்க. ஏன்னா, ஒண்ணு உங்களுக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா அவன் ஜாப் குடுக்க போறான். இல்லன்னா சாரி மேடம்னு சொல்லப் போறான். இந்த 2ல ஏதாவது ஒண்ணு தான் நடக்க போகுது. அதுல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. குடுத்தா சந்தோஷம். குடுக்கலன்னா இன்னொரு கம்பெனி ட்ரை பண்ண போறோம். அவ்வளவுதானே. ஆனா நமக்கு பேசுற பதில் வந்து போல்டா இருக்கணும். ஏன் உங்கள ரெக்ரூட்மென்ட் பண்ணணும்? சார் எனக்கு இந்த மாரி குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குது. பிளஸ் ஒர்க்குக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் இருக்கு. நீங்க சப்போஸ் சில இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சேர்த்து சொல்லலாம். சார் நான் வந்து இப்ப எனக்கு வந்து இந்த உங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்ணதுக்காக வந்திருக்கிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் வந்து ப்ளே ஸ்கூல்ல ஒர்க் பண்ணியிருக்கிறேன். கிண்டர்கார்டன் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணியிருக்கிறேன். எனக்கு அங்க ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்புறம் ஸ்டூடண்ட்ஸ் ஹேண்டில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. அப்படிங்கும்போது இங்க வந்து உங்களுக்கு தேவை ஸ்டூடண்ட்ஸ் ஹேண்டில் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் தான். எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறையவே இருக்கு சார். நான் அழகா ஹேண்டில் பண்ணுவேன். ஈஸியா ஹேண்டில் பண்ணிக்கிடுவேன். பேரண்ட்ஸ ஹேண்டில் பண்ணிக்கிடுவேன். இந்த மாரி எதுவுமே போல்டா பேசுங்க. சரிங்களா? என்ன வந்து அது மாரி அடிஷனல் குவாலிஃபிகேஷன் என்னென்ன உண்டோ, உங்களுக்கு என்னென்ன படிக்க முடியுமோ, அது எல்லாமே படிச்சுக்கிட்டே இருங்க கிடைக்கிற டயத்துல. சரிங்களா? ட்ரை பண்ணுங்க. நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்கட்டும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எப்பவும் எந்த ஒரு ஹெல்ப்னாலும் ஆஸ் அ பிரதரா எப்பனாலும் நீங்க கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு என்னால முடிஞ்சத கைட் பண்ண பண்ணி தரேன். சரிங்களாப்பா? உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வேற ஏதாவது சப்போஸ் இந்த பணிக்கோ, மீட்டிங்ல எதுவும் வராதவங்க இருந்தா கூடவே, அவங்களுக்கும் எதுவும் எப்ப ஹெல்ப்னாலும் நீங்க எதுனாலும் கேளுங்க. என்னால என்ன முடியுதோ நான் என்ன செய்யுதோ நான் செஞ்சு தரேன். சரிங்களா? சரிப்பா. தேங்க் யூ சார். உங்க ஓகேப்பா. ஆல் நம்பர் தி நாங்க பெஸ்ட். ஷேர் Thank பண்றோம் you, sir. ஸ்டூடண்ட்ஸ்க்கு. Thank you. ஓகே Thank you, சார். sir. வெல்கம்ப்பா. தேங்க் யூ so much சார். ஓகேப்பா. ஓகேப்பா. வெல்கம்.